ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் பிளாக் பார்க்க போகிறீங்க. நான் எங்கள் அம்மா தக்காளி வேறு லெவலில் அலப்பறை கட்டியிருப்போம். இறால் பிரியாணி செய்ய போகிறாங்களா 2 பேரும். அதனால் இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாவது ஃபுட் பிளாக் பண்ணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா அடுப்பை பற்ற வைக்க போகிறாங்க. தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு வச்சுட்டா. ஏன்னா இன்றைக்கி அடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம். ஏன்னா கேஸில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏமா கரெக்டாக சேகர் ஒயின் ஷாப்லேருந்து வந்துட்டாங்க. இந்த சேகர் இல்லை சேகர் 1 மாதம் ஆகுது தக்காளி ஊருக்கு போன அன்னைக்கு இந்த பைய தொலைஞ்சு போனான். இப்போ தான் வந்துருக்கான் தக்காளி வந்த அன்னைக்கு. நெருப்பு பட்டியே அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் தான் கேஸ் தான் பற்ற வைக்கிறோம். எப்போ எப்படி நெருப்பு இருக்கும். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டு கண்ணாடி. இந்த சேகர் பைய தக்காளி ஊருக்கு அன்னைக்கு போனாங்க. 30 நாள் ஆயிட்டுங்க. அதோட எப்ப வரான்? இப்ப நேற்று தான் வரான். சேரு ஏறாயில. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. எங்க அம்மா இறால் பிரியாணி செய்ய தெரியுமா? புட்டு மாரி கதையாயிட போகுது. புட்டு கதை தான் அப்புறம் பிரியாணிக்கு. அது புட்டு வீடியோ பார்க்காம போய் பாருங்க. என்னடி அது தக்காளி இதை கொண்டு வந்துருக்கா. ஓகே ஆண்டி இங்க வாடி. அங்கேயே போய் நிக்கிற வாடி. தக்காளி நாட்டு தக்காளி. வெயிலா? வெயில்லாம் இங்க வாய. சேகரே அழகா படுத்து அடக்கான். உனக்கு என்னடி இங்க வாடி. சேகர் பொண்டாட்டி காணும் எங்கடி? சேகர் 2 பொண்டாட்டிங்க. நானும் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க போற? அப்படியே உட்காரு. அப்படியே அம்மாவோட உட்காந்து. இப்பதான் எங்க அம்மா ஒரு தேல் அடிச்சாங்க. பெரிய தேல். ஃபர்ஸ்ட் எண்ணெய். இது என்னதுமா? டால்டா. நல்லா கத்துக்குங்க எங்க அம்மாட்ட. டால்டா. அப்புறம் என்னென்னமோ வச்சிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தக்காளி வேலையை பாரு. என்ன முறைக்கிற? அடுத்தது என்னது? இதுதான் சில வகையான பிரியாணி பவுடர். பிரியாணி பவுடர் எங்கள் அம்மா கையாலே அரைச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரில. போட்டோன்னே வாசமாக இருக்கு. நல்லா வாசமாக இருக்கே. இல்லை சேகரி இன்னைக்கு ஒரு பிடிதாண்டா. போயிட்டு ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு போட்டு வந்துரு. எப்போதுமே ஒயின் ஷாப் வாசலில் தாங்க நிற்கிறான் அந்த பைய. நிறைய லவ் பண்ணிக்கிட்டு சேகர். நீங்கள் என்ன தூள் என்னென்ன போடுவீங்க அதில்? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. சீக்கிரம் அடுத்தது கருவேப்பிலை. ரொம்ப சேரை குழப்பி வச்ச மாரி இருக்கு. உள்ள வந்து பாரு. வாங்கடி. சேரு குழப்பி வச்ச மாரி இருக்குடி. வாசம் வருதா இல்லையா? வாசம் காம இருக்குது. வெங்காயம். அடுத்தது தக்காளியா? இங்க வாடி. உன்கிட்ட வம்பு அழகாம இருக்கும்ல. இங்க வா. எனக்கு ஜூஸ் வாங்காம அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு எங்கம்மா ஜூஸு? எங்க அம்மா தக்காளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒன்னையும் அரிஞ்சு போட்டுருவாங்க. பிரியாணிக்கு ஒழுங்கா ஓடி போடுது. அது என்ன நெய்யா? எண்ணெயா? டால்டா. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா குருள சவக்க ஆகட்டும். தக்காளி. அடுத்து தக்காளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தக்காளி 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 நாட்டு வெங்காயம். முன்னாடி ஓரா பண்ணுறேன்னா மூஞ்ச உடச்சிடும். ஒழுங்கா ஓடி போயிடு. வந்தன்னு வச்சிய தக்காளி. ஓகே, கலராகவே இல்லை. வரும். என்ன பவுடர்லாம் போடல. அப்பா கையை உள்ள அப்படியே
நீ மூடு வந்தனா வச்சுக்க வாயை தச்சிடுவேன். அம்மா கரெக்டாக போடுங்கம்மா. அவனுக்கு பிரியாணி தின்னே ஆகணும். இறால் பிரியாணி இல்லை சேகரு நீ தட்டா அமுக்கமாக படுத்து கிடக்க. இது என்னது டால்டா மறுபடியும் டால்டா போட்டுக்கணும். அம்மா தெரிஞ்சிங்க தூள் என்னென்னா புதினா என்னென்னம்மா அது சொல்லுங்கம்மா. புதினா அரைச்சி ஊற்றினாங்க நல்லாயிருக்கும் பிரியாணி. அது தூள் பேர் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. அது நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை இல்லைங்க. மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டான். ஆனால் அவனை வச்சு ஃபன் பண்ணான். சரி ஸ்கூலுக்கு போயிட்டான். பள்ளிக்கூடம் போயிட்டாங்க காலையிலே. ஏதாவது சேகரு காலையிலே மாப்பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் போயிட்டான். தக்காளினோட ஏமா அவளே பார்க்குறீங்க? இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஏண்டி சொல்லு உங்கள்கிட்ட இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். எங்கள் அம்மா இன்னும் ஃபுட் பிளாக் வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணி ஹாய் சொல்லுங்க. அதோட தக்காளியும் ரொம்ப மிஸ் பண்ணிங்க. தக்காளி ஊருக்கு வந்துட்டா. நிறைய பேர் இந்த பொம்மை எங்கே வாங்கினேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பேஜ் நான் அதிலே இன்ஸ்டாவில் வந்து கீழே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வாங்கிங்க. அந்த பொம்மை வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஆஃபர் போயிட்டுருக்கு. லவர்ஸ் டேக்காக ஆஃபர் போயிட்டுருக்கு. மெட்ராஸ் பொம்மை கடை அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணினாலே அவங்க பேஜ் வரும். அவங்கள்ட்ட வாங்கிங்க. இது ப்ரமோஷனுக்காக சொல்ல, நான் சீரியஸாக சொல்ல நல்லாயிருக்கு. பெரிய பொம்மையை இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. அம்மா அந்த பொம்மை எப்படிமா இருந்துச்சு? எங்கள் அம்மா ஆகிட்டுங்க அந்த பொம்மை. இன்ஸ்டாவில் போய் பாருங்க சரி. எங்கள் அம்மா வந்து குக்கிங்கில் இறங்கிட்டாங்க. அதனால எதுவும் பேசுறது அம்மா அது நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னா புட்டு மாரி ஆயிட்டுனா அப்புறம் என்ன திட்டுவேன். இந்த புட்டு கதை இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகே நல்லா இருக்கும் வாசமா. இப்போ இறால் போட போகிறாங்க அம்மா. குட்டி இறால் தாங்க. பெரிய இறால் வாங்க டேஸ்ட் இருக்க மாட்டேது. குட்டி தான் நல்லா இருக்கு. இந்த இறால் கிலோ 200 தேவலாங்க. இதே எங்கள் ஊர் பக்கம் வாங்கினோம்னா எவ்வளோமா? நம்ம எங்கள் ஊரில் 400. இதே ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வாங்கினா 200 தாங்க இந்த இறால். அதான் கொள்ளை அடிக்கிறாங்க கோட்டூர்றாங்க. நீ பொத்து சிவகங்கை அதோட மோசமான ஊர். எங்கள் ஊரை சொன்னால் சிவகங்கையை சொல்லுவோம். கோட்டூர் மோசம்னா சிவகங்கையும் மோசம் தான். உங்கள் ஊர் அப்படின்னா எங்கள் ஊர் இப்படி தான். ஓடிடுறி சிவகங்கைக்கு. மாவளை சிவகங்கை அனுப்பி பார்சல் பண்ணிவிடுங்க. ஜாமுன்னா கடத்தர் தான் போகணும். இங்கே எங்கள் இது என்னது இஞ்சி பூண்டு ஜாமு வேணா கடத்தர் தானே போகணும். எங்கள் வீட்டு பக்கம் இந்த குளத்துல விற்கிறாங்க ஜாமு. போய் அங்கே நாய் தான் டீ கிடக்கு தின்னு போய். ஜாமு குளத்துல கிடக்கு போய் எடுத்துக்க. சேயோட ஜாம் தான் இருக்கு. பாருங்கம்மா அவளை தக்காளி வந்திருந்து என்கிட்ட 9 திட்டு தாம்மா இருக்கா. நீ தான் அதுக்கு 9. ஐய் நல்லா மஞ்சள் ஆயிடுச்சு. நல்லா வாசமா இருக்கு. பாப்பா இங்க வாயேன். இங்க வந்து நின்று தரேன். இங்க வாடி பாப்பா. இங்க வாய சீக்கிரம் வாடி. மூடு. நல்லா கம்மன்னு இருக்கே எங்க அம்மாவோட பிரியாணி. இது எங்கள் அம்மா இது செகண்ட் டைம் செய்கிறீங்களாம்மா? 4 நாளே இதுதான் 2வது டைம். குக்கர்லாம் செஞ்சாங்க. இப்போ செகண்ட் டைம் அடுப்பில் செய்கிறாங்க. அடி பிடிச்சிட போகுது. அடுப்புலலாம் நாங்கள் சமைச்சதே இல்லைங்க. ஏதோ ஃபங்க்ஷன்னாலாம் அடுப்பு. மற்றபடி கேஸ் இல்லைன்னா கடையில் வாங்க வந்தவரை அடுப்பில் சமைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்காது. எங்கள் அம்மா கலர்ச்சி மாரி வந்துடும். ஒரு நாள்னால அப்படி ஒன்றும் இல்லை. தக்காளி பாருங்க குடிச்சிக்கிட்டே இருக்கா, தின்னுக்கிட்டே இருக்கா. எனக்கு குறினா கொடுக்க மாட்டா. தக்காளி அடுத்த வேலையை பாரு. ஒன்று வேலை வாங்க சொல்லியிருக்காங்க அம்மா. அப்போ தான் என்னம்மா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. அவ்வளோ வேலை வாங்க. என்னென்ன வாங்குமோ வேலை வாங்க. அப்போ தாண்டி பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டுமா புதினா போடல. மாமா கொஞ்சமாக உப்பு போடுங்க. முதல்ல வேற உப்பு போட்டு. ஐயோ இதான் புதினா தண்ணி. கிண்டி விட்டுருங்க.
வரேன் இரு. உட்காந்துருக்கு. இறால் மிதக்குது, ஒன்று எடுத்து விடுங்க திம்போம். மூடல வரேன். அதுதான் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு மூடி எடுத்துக்கிறேன். ஓகே. கொதி வந்துட்டு தக்காளி எங்க நேராட்ட பேசிட்டு இருக்கா போன்ல. உரப்பு வேணாம்ல உனக்கு? உரப்பு வேணாமா? உரப்பு இல்லாம போடுங்கம்மா. சேகர ஏதோ நாய் குலைக்குது, என்னன்னு பேரு? ஆமா, இப்போ அரிசி கொட்ட போறாங்க. நல்லா கொதி வந்துட்டுங்க. ஓகே, அரிசி போட்டாச்சு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆகும்? ஓகே, எங்கள் அம்மா புதினா போடுறேன். நல்லா கொதிக்குது. கொளுத்துறான். இன்னைக்கு பிரியாணி தான். வேட்டை சேகருக்கு வேட்டை, எனக்கு வேட்டை. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியல வீடியோவில். இறால் பிரியாணி வேறு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்கள் அம்மா தம் போட போகிறாங்க பிரியாணியை. ஏன் இலை இலைய வச்சுட்டாங்க. பார்த்துமா சுடும். எப்பா என் மூஞ்சில புகை அடிக்குது. ஐயோ, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த பிரியாணியை எடுத்து காட்டுறேன். என்ன ஓரம் கழுத்து பிடிச்சி நொறிச்சுவேன். ஓகே, ஃபைனலி இப்போ எங்கள் அம்மா பிரியாணியை திறக்க போகிறாங்க. வாடி வேணுமா? அப்படியே நிற்கிறா. ஏப்பில் அவ்வளோ போகுது. இன்னும் இலைய கருவி போயிட்டு இதே வச்சிருந்தோம்னா சோறு கருவி. ஐயோ, ஏப்பில் உழுது வேறு. இந்த நாளை வந்துட்டீங்கண்ணோ. இந்த இருக்க கிடக்கு. இறக்கிடுவோமா? ஃபைனலி இதெல்லாம் இவ்வளோ போதுமா? எடுங்கம்மா, காற்று வேறு அடிக்குது. ஃபைனலி பிரியாணி கிண்டியாச்சு. தக்காளியை பாருங்க. தக்காளி தூங்கிட்டாங்க, போயிட்டு வேலை பார்க்க சொன்னா. போல போலன்னு செம்மையா கொஞ்சம் ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல என்ன போல போலன்னு. ஓகே, இன்னைக்கு ஒரு புடி வேற லெவல் பண்ண போறோம். என்ன தக்காளி? பிரியாணி. இவளுக்கு இறாலே பிடிக்காதுங்க, அதனால எங்க அம்மா மீன் வாங்கி வறுத்துட்டாங்க. மீன் எங்கம்மா? அது எங்கன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். அடுத்த வீடியோ பாருங்க. இன்னும் பண்ணா கொண்டு போவோம். இதான் ரொம்ப நாள் வச்சு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் நல்லா தான் போவோம். அதனால அடுத்த வீடியோ நல்லா ஃபன்னாக கொண்டு போவோம். என்னம்மா? நெய் ஊற்றுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். பாய் பாய் பாய்.